இந்த சேட் ஜிபிடி இதெல்லாம் ஃபோட்டோ எப்படி நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதோ அதே மாதிரி மெட்டா ஏஐ வாட்ஸ்அப்பில் இருக்கிறதும் நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த அளவுக்கு கொடுக்காட்டியும் அது ஒரு மாதிரி கொடுக்கும். நம்ம நண்பர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு கூட இருக்கிற ஃபோட்டோவை அதுக்கிட்ட கொடுத்து இதுக்கு வேறு அட்ரஸ் போட்டு கொடு, இது பேக்ரவுண்ட் மாற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கு வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறாரு. அதுவும் சூப்பராக பண்ணி கொடுத்துருது. இவரும் வாங்கி சந்தோஷப்பட்டுக்கிறாரு. அதை கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிக்கிறார். 2 பேரும் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் அவருக்கு உடம்பு சரியில்லை. நைட்டு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சரி இந்த டேப்லெட் வாங்கி சாப்பிட்டு சரியாயிரும், சாப்பிட்டு தூங்கு, நான் மார்னிங் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இவர் அடுத்த நாள் அதே மாதிரி அந்த மெட்டை ஏஐ கிட்ட சும்மா நார்மலாக பேசினாலும் போயிட்டு ஹாய் சொல்லியிருக்கேன். அப்படி மறுபடியும் ஏதாவது ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் அனுப்பினோன்னா அந்த மெட்டை ஏஐ என்ன மெசேஜ் அனுப்புதுன்னா, நேற்று உங்களுக்கு உடம்பு சரியில்லையே, இப்போ பரவாயில்லையா, டேப்லெட் சாப்பிட்டீங்களா, நல்லா தூங்குனீங்களான்னு கேட்டிருக்கு. இவருக்கு ஒரே ஷாக். ஏன்னா இந்த விஷயம் எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்டை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. இதுக்கு எப்படி தெரியும்? சாப்பிட்டீங்க, மாத்திரை சாப்பிட்டீங்களாவா, நல்லா தூங்குனீங்களா, ரெஸ்ட் எடுத்தீங்களான்னு வேற கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைஞ்சு அதுக்கிட்ட கேட்குறாரு, என்ன இந்த விஷயம் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டை தவிர வேறு யாருக்குமே தெரியாது, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அப்போதான் இவருக்கு ஒரு விஷயம் அப்படியே இவர் கேட்டுட்டு இருக்கும்போதே இவருக்கு ரியலைஸ் ஆகிருக்கு. ஓகே, நாம் மெசேஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவுமே ப்ரைவேட்டாக இல்லை, ஏஐ வந்து எல்லா டேட்டாவையும் கண்காணிச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது அப்போ தான் அவருக்கு புரியுது.